உலகத்தில் யாராலும் உங்களை மனதளவில் காயப்படுத்த முடியாது. ஆம், இந்த ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்தால். ஒருமுறை கபீர் எனும் பெரியவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒருவன் அவரிடம் வந்து, "நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒன்றுமே தெரியாது" என்று ஏளனமாகப் பேசி அவர் முகத்திற்கு நேராக காரமாகச் சிரித்தான். ஆனால் கபீரோ சிறிதும் கோபப்படாமல் அவனை பார்த்து மென்மையாகச் சிரித்தார். அவன் குழப்பமடைந்து, "நான் உன்னை இவ்வளவு அவமானப்படுத்துகிறேன், உனக்கு வலிக்கவில்லையா?" என்று கேட்டான். கபீர் சொன்னார், "நண்பனே, நீ வீசும் கல் என் மீது பட்டால்தான் எனக்கு வலிக்கும். ஆனால் நீ வீசுவது வார்த்தைகள் எனும் கற்கள். அதை நான் என் மனதிற்குள் அனுமதிக்கவே இல்லை. நீ வீசிய அந்த கற்கள் இன்னும் உன் கைகளிலேயே தான் இருக்கின்றன. உன் சொற்கள் எனக்குள் நுழைய நான் அனுமதி தராதவரை நீ என்னை காயப்படுத்தவே முடியாது." அன்பானவர்களே, மற்றவர்கள் உங்களை நோக்கி வீசும் விமர்சனங்களோ, கேலிகளோ அல்லது வெறுப்போ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்காதவரை அது உங்களை சேராது. கதவை நீங்கள் திறக்காதவரை எந்த தீய சக்தியும் உள்ளே வர முடியாது. உங்கள் மனதின் சாவி உங்கள் கையில் மட்டுமே இருக்கட்டும்.